ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்ம சோஷியல் மீடியாவே ஷாக் ஆகிற அளவுக்கு ஒரு மூவியோட அப்டேட் வந்து இந்த அளவுக்கு களைகட்டுமா அப்படின்னு கேட்டால் யாரால் நம்ப முடியும்? எஸ், கிட்டத்தட்ட வந்து ரொம்ப காலமாக வந்து நடிப்பை விட்டே விலகி, அதாவது ஹீரோயின் ரோலை விட்டே விலகி ஹீரோ ரோல்லேருந்தே விலகின ஒரு ரெண்டு பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மீண்டும் வந்து நாங்கள் 2 பேர் நடிக்க போகிறோம், அதுவும் சேர்ந்து இணைஞ்சு நடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்மளோட வனிதா அக்கா, நம்மளோட ராபர்ட் மாஸ்டர். இப்போ அவங்க என்ன நினச்சிருக்காங்க, எழுதி நினச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நான் பேசிட்டு கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்க அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்மளோட வனிதாக்கும் ராபர்ட் மாஸ்டரும் ரொம்ப காலமாக, அதாவது அவங்களோட ரொம்ப பெரிய பாஸ்டில் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பர்சனல் சாய்ஸ் காரணமாக அதில் வந்து விலகிட்டாங்க அப்படின்றது இது வந்து ஒரு அழத பாஸான நியூஸ்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளும் கழிச்சு நம்மளோட வனிதாக்காவை நம்மளால் பிக் பாஸில் பார்க்க முடிஞ்சுது. அதில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேம் கிடச்சிது. அதுக்கப்புறம் இல்லாமல் ராபர்ட் மாஸ்டர் அவர்களையுமே வந்து பிக் பாஸில் பார்க்க முடிஞ்சது. அவருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேம் கிடச்சிது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 90s கிட்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் ராபர்ட் மாஸ்டர்ன்றவரை தெரிஞ்சது வகையில், 2K கிட்ஸ் வகையிலுமே வந்து இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களுக்குமே ராபர்ட் மாஸ்டர் தெரிய வர வகையில் ஹெல்ப் பண்ண வச்சது தான் பிக் பாஸ். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் ராபர்ட் மாஸ்டர் நிறைய இடத்துல சொல்லியிருந்தாரு, நம்மளோட பிக் பாஸ்க்கு என்னை வர வச்சது, என்னை புஷ் பண்ணி சொன்னதே வனிதாக்கா தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க எனக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. இதை பார்க்கும்போது நல்லா இருக்குல்ல அப்படின்னும் போது நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கிடச்சிருந்துச்சு. ரீசெண்டாக வனிதாக்கா ஒரு Q&A செஷன் நடத்திருந்தாங்க. அந்த Q&A செஷன்ஸ்லாம் அவங்ககிட்ட கேள்வி கேட்கும்போது, நீங்கள் எப்போ மறுபடியும் ரிலேஷன்ஷிப்குள்ளே போக போகிறீங்க, ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, எதையுமே சொல்லாமல் மழுப்பியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து திடீர்னு சோஷியல் மீடியாவில் நம்ம ராபர்ட் மாஸ்டர் ஹீரோவாகவும் வனிதாக்கா ஹீரோயினாகவும் ஒரு படத்தை வந்து நடிக்கிறாங்க. ஸோ அந்த படத்துக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லி நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வனிதா அக்காவுக்கு அம்மா ரோலில் ஷக்கிலா மேடம் நடிக்கிறாங்க அப்படின்றதும் மிகப்பெரிய ஒரு பேச்சாக வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப கால் கழித்து வனிதா அக்கா பெரும்பாலும் நடிக்க வந்திருக்காங்க, அதுவும் ஹீரோயின் ரோலில் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பரபரப்பு விஷயம் தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியா கருத்து தெரிவிச்சிட்டு இருக்கிறதுல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ரொம்ப காலமாக வனிதா அக்கா அவங்க பொண்ணு ஜோவிகாவை எப்படியாவது வந்து ஹீரோயின் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய பாடுகாடுகளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது கடைசியில் அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல, திடீர்னு அவங்களே ஹீரோயினாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து இவங்க 2 பேருமே ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு இருந்தவங்க இப்போ திரும்ப வந்து படம் நடிக்க ஆரம்பிக்கிறதுனால இப்போ அவங்க மறுபடியும் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிருக்காங்களா, இல்லை வந்து படம் ரீதியாக தான் வந்து 2 பேரும் வந்து இப்போ கமிட் ஆகிருக்காங்களா அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மக்கள் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. 1000 இருந்தாலும் அவங்களோட பர்சனல் சாய்ஸ், அவங்க திரும்பி கமிட் ஆகிறாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியவில்லாத விஷயம். அந்த படம் வந்து எப்படி இருக்க போகுது, அதோட வெற்றி எப்படி இருக்க போகுது அப்படின்றத மட்டும்தான் நம்ம ஆராய்ச்சி இருக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சண்டை கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.